தங்கி நடக்க இருக்க நாடகம் ஹரிச்சந்திரா. ஹரிச்சந்திரா அந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து எல்லோரும் பயன்பெற வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை கூறும். நன்றி, வணக்கம். என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணு, என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணு, என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணு. ஏமாந்தா பறிபோகும் ரெண்டுல ஒண்ணு. நம்ம என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணி ஏமாந்தா பறிபோகும் ரெண்டுல ஒண்ணு. வந்தது வராதமாக மேடையில் இருந்து எங்களை எல்லாம் வரவேற்று மாலை அணிவித்து எங்களை கௌரவப்படுத்திய விழா குழுவுக்கு நன்றி, நன்றி, நன்றி. என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணு, நாம என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணி ஏமாந்தா பறிபோகும் ரெண்டுல ஒண்ணு. நாம என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணி ஏமாந்தா பறிபோகும் ரெண்டுல ஒண்ணு. நாம என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணி ஏமாந்தா பறிபோகும் ரெண்டுல ஒண்ணு. என்ன செய்ய போறோம், எப்படி வாழ போறோம். ஏன்னா எதுக்கு சொல்றேன், அந்த காலத்துல வீடு கட்டினா 5 லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டினான். வீட்டை கட்டி என்ன பண்ணா, இப்ப அந்த ஷிப்ட் மேல நம்பிக்கை இல்லை, மனுஷனுக்கு நம்பிக்கை குறையுன்னு சொன்ன மாதிரி வீட்டு மேல நம்பிக்கை இல்லை, கட்டின சிமெண்ட் மேல நம்பிக்கை இல்லை, எல்லாத்து மேலும் நம்பிக்கை இல்லாம வீட்டுக்கு கதவு போட்டோம். தேக்கு மரத்துல கதவு போட்டோம். தேக்கு மரத்துல கதவு போட்டாலும் அந்த கதவு மேல நம்பிக்கை இல்லாம கதவுக்கு முன்னாடி பூட்டை போட்டோம். திண்டுக்கல் பூட்டு சாதாரண போட்ட திறந்துடும். திண்டுக்கல் பூட்டை போட்டோம். அந்த பூட்டு மேலேயே நம்பிக்கை இல்லாம வாசலுக்கு முன்னாடி ஒரு கேட்டை போட்டோம். அந்த கேட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லை. அந்த கேட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஒண்ணு கேட்டுதான் கேட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லை. 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு வாட்ச்மேனை போட்டோம். அந்த வாட்ச்மேன் மேலேயும் இப்ப நம்பிக்கை இல்லை. வாட்ச்மேனையும் நம்ம சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டு இருக்கோம். சிசிடிவி கேமரா வச்சா வர்றதுக்கு எதுக்கு நான் சொல்றேன், இந்த நாடகம் பார்க்க வந்திருக்காங்க பாரு, நம்பிக்கை மனுஷனுக்கு இருக்கணும்னா நாடகம் பார்க்க வந்து நீங்க எல்லாம் வீட்டை திறந்து போட்டு வந்திருக்கணும். நம்ம வீட்டுல திருட்டு போகாது, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கு வர மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கணும். கொள்ள பக்கம் ஒரு பூட்டு, தெரு பக்கம் ஒரு பூட்டு, இப்படி போட்டிட்டு வந்தா கூட என்ன நினைக்கிறான், சிசிடிவி கேமரா வச்சிருந்தாலும் திருட போறவன் என்ன பண்றான், இந்த வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு அப்படி திருட போறப்ப அந்த பதிவு பண்றது மாதிரி பிட்ரேவர் அது வீட்டு உள்ள முன்னாடி அதைத்தான் திருடுறானா. காலம் மாற மாற அவனும் மாறி இருக்கான். அந்த மாதிரி காலத்துல நம்ம என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணி ஏமாந்தா பறிபோகும் ரெண்டுல ஒண்ணு. ஏமாந்தா பறிபோகும் ரெண்டுல ஒண்ணு. நாம என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணி ஏமாந்தா பறிபோகும் ரெண்டுல ஒண்ணு. நாம என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணி ஏமாந்தா பறிபோகும் ரெண்டுல ஒண்ணு. நோய் நொடி இல்லாம வாழ்ந்த நாடு நம்ம நாடு. நோய் நொடி இல்லாம ஆமையா கால்ரா வந்துச்சு, மலேரியா வந்துச்சு, சிக்க குனியா வந்துச்சு, என்ன நம்ம வியாதி எல்லாம் வந்துச்சுங்க. எல்லாத்தையும் விரட்டி எடுத்துட்டோம். ஆமா ஒருத்தர் என்னன்னு கேட்கறதுக்கு நாதி இருக்காது. இல்ல ஏன் ஆர்டர் கட்ட செய்யல, என்ன மீறி பேசுறீங்க, என்னன்னு கேளு. என்ன 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 ஒரு திட்டம் கொடுத்தா வந்தீங்களா என்ன எனக்கு மட்டும். அதாவது அந்த அதாவது ஒரு மலேரியா கிடையாது, சிக்கன்குனியா கிடையாது, எந்த வியாதியும் நம்ம வாழ்த்துட்டோம் நம்ம நாட்டுல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வரும்போது டிவியை பாக்குறோம், மறுபடியும் கிளம்புதுங்கிறான், மீண்டும் கிளம்புதுங்கிறான். தம்பி ஐயா 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 அதுக்கு பேர் வச்சா பாரு, வெறி நாயை பார்த்திருக்கோம், சொறி நாயை பார்த்திருக்கோம், வீட்டு நாயை பார்த்திருக்கோம், ஐயோ ஐயோ கொள்ளையில கிடக்கு குப்பையில கிடக்கு நாயை கூட பார்த்திருக்கோம். ஆனா அந்த நோய்க்கு பேர் வச்சா பாரு, கொரோனா. படிச்ச 10 பேர் கொரோனா. என் ஊர்ல 100 நாள் வேலைக்கு போச்சு பாரு, அந்த பொண்டு எல்லாம் உள்ள ஊத்திட்டு சொல்லி பேசிக்குது பாரு. நம்ம ஊருக்கு குருமா வந்திருக்காண்டி, நம்ம ஊருக்கு குருமா வந்திருக்காண்டி, மட்டன் அண்ணன் குருமா, புரோட்டாவுக்கு என்ன குருமா, வெறும் குருமாவா இருக்கும், கொரோனா அது குருமா இருக்கு. அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவன் நம்ம நாடகக்காரன். நாடகம் நடத்தினா கூட்டம் கூடணும், கூட்டம் கூடப்படாது, நாடகம் போடப்படாது, கட்டுப்பாடு. நாடகம் நம்ம எல்லாம் 2 வருஷமா வீட்டுல கடன் வாங்கி சாப்பிட்டு கிடந்தோம். ஆனா அந்த கொரோனாவிலையும் சில பேர் பலன் அடைஞ்சாங்க. யாரு பொண்ணு பார்க்க போறான், சில பேர் பொண்ணை பார்த்து மாப்பிள்ளைய பார்த்து கேட்பான் பெத்தவன், எப்ப அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்ட உடனே மாப்பிள்ளை சொல்லுவான், அந்த பொண்ணுக்கு என்ன பல்லு நீட்டிக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன மூக்கு கொரோனா உச்சத்துல இருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன மூக்கு எப்படி கிளப்பி நிக்குது, அந்த பொண்ணுக்கு நான் கண்ணு ஒன்றும் சரியில்லையே, கண்ணை குழி ஊந்து கிடக்கு கிழவி மாதிரி அப்படின்னு கண்ணு சரியில்லை, பல்லு நீட்டிக்கிறதுக்கு மூக்கு திருப்பி நிக்கிறது சொன்னா பாரு மாப்பிள்ள. அந்த மாதிரி பொண்ணுக்கெல்லாம் இந்த கொரோனாவில் கல்யாணம் ஆயிடுச்சு.
கொரோனாவுக்கு ஊசி கிடையாது, மாத்திரை கிடையாது. சரி. இந்த நம்ம நீட்டுல ஒரு துணி முகக்கவசம்னு பேரு, அதை தூக்கி காதுல மாட்டிவிட்டோம்னா அதுக்குன்னு அது என்ன ஓட்டம் ஓடுது தெரியுமாப்ப? நல்லா இப்ப இருக்கும், நல்லா ஒரு கட் பண்ணி இப்படி வச்சிருப்பான். தூக்கி அதை காதுல மாட்டிட்டோம்னா பல்லு நீட்டிக்கிட்டு இருக்கிறதும் தெரியாது, மூக்கு கிளப்பிக்கிட்டு இருக்கிறதும் தெரியாது, கண்ணத்துல இருக்கிற குடியும் தெரியாது. என்னமோ ஆபரேஷனுக்கு போற டாக்டர் மாட்டிட்டு இருக்கிற மாதிரி அது மாட்டிட்டு இருந்தோம்னா மாப்பிள்ளை என்ன நினைச்சாங்க அது மாதிரி தான் வந்திருக்கு பொண்ணு. முகக்கவசம் மாட்டிக்கிட்டு மாப்பிள்ளை பார்த்துருக்கான். எப்படியும் நம்ம பொண்டாட்டி கட்டிக்க போற பொண்ணோட கண்ணம் கேஆர் விஜய் கண்ண மாதிரி நான் ஆப்பிள் மாதிரி இருக்கும். இந்த கற்பனையிலே தாலி கட்டிவிட்டான். ராத்திரி மணி 10 பஸ் பொண்ணு முகக்கவசோட பாசம் படுத்துட்டு உள்ள வந்துருக்கு. இவன் பகல் பூரா இந்த ஆர்வ கோளாறுல என் துணியை அவுத்து விட்டு பார்த்துருக்காண்டா. உங்களுக்கு முகத்துல இருக்க துணியடா, முகத்துல இருக்க முகக்கவசத்தை அவுத்துட்டு பார்த்துருக்கான். இந்த கண்ணத்துல அரைப்படி அரிசி கொட்டலாம் போல் இருக்கு, இந்த கண்ணத்துல முக்காப்படி அரிசி போட்டு குத்தலாம் போல் இருக்கு. அப்படியே அவுத்து பார்த்தா அவங்களுக்கு சேர்த்துருக்கான். அந்த மாதிரி சில பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கொரோனா காலத்துல. இன்னும் சில பேர் கடன் வாங்கினவன் தப்பிச்சிருக்கான். கொரோனா உச்சத்துல இருக்கு. ஒருத்த 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட 10 நாள்ல திருப்பி தந்து 10,000 ரூபாய் வாங்கிட்டான். நம்பிக்கையில கொடுத்துட்டான். 10 நாளாச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, இந்த பணத்தை அவன் திருப்பி கொடுக்கல. கொடுத்தவன் ராமசாமி, வாங்கினவன் குப்புசாமி. ராமசாமி 2 மாசம் கழிச்சு போய் கேட்கறான், ஐயோ அதெல்லாம் விட்டு போயிட்டு அவனை கேட்கத என்ன நம்ம அங்க கொடுத்த 10,000 ரூபாய் பணம் கொடுத்த மாதிரி ராமசாமி 2 மாசம் கழிச்சு ராமசாமி வெறித்தனமா போய் குப்புசாமி வீட்டுல போய் கேட்கறான். குப்புசாமி பொட்டாட்டி என்ன பண்றா, வாச குட்டிக்கிட்டு இருக்கா, சாணி கழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப போய் ராமசாமி கேட்கறான் கேட்கத்தோட, குப்புசாமி குப்புசாமி மணிகன் நீ சோத்த திங்கிற என்ன தெரிஞ்சுக்கிற? 10 நாள் தரணுது 10,000 ரூபாய் வாங்கினீங்க, மாசம் 2 ஆச்சு, எங்கடா பணம்? பணத்தை கீழே வைக்கிறியா, ஊட்ட பிரிச்சுக்கமா பொண்ணு வாசல் இருந்து வெறித்தனமா கத்திருக்கான் ராமசாமி. குப்புசாமி பொண்டாட்டி என்ன பண்ண, வாசல் தைச்சிருந்தால அவ சாணியை தட்டி விட அப்படியே போட்டுட்டு உள்ள ஓடி போய் படுத்து கிடந்த புருஷகாரனை எழுப்புறா. அந்த ஆட்ட கடன் வாங்காத கண்டபடி பேசுவானா, அப்பவே சொன்னல. இப்ப வாசல் விட்டு ஊட்ட பிரிக்கவா சாமான் தூக்குவான்னு சத்தம் போடுறான். எப்படி சமாளிக்க போற அப்படின்னு சத்தம் போட்டான்ல. பணம் வாங்கின குப்புசாமி படுத்து கிடந்தவன் அப்படியே பொறுமையா, ஏண்டி பதற, கொடுத்தவன் கேட்கத்தான் செய்வான், அதுக்காக போய் ஏன் அறல்ற பேசாம இரு. எப்படி இருக்கான், நான் கொடுத்து பணம் கொடுத்த ராமசாமி எப்படி நிக்கிறான், ஐயோ வெறி கூட்டி நிக்கிறான், உன்னை பார்த்தா வெட்டி விடுவான் போட்டுருக்கு, பேசாம இரு, யாராருக்கு எப்படி பங்குடு பண்ணு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு வாப்பில படுத்து கிடந்த குப்புசாமி அப்படியே எதிர்த்து கட்டிருந்த வேட்டியை அவுத்து போத்திக்கிட்டு சொரம் கண்டா மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு கொரோனா உச்சத்தில் இருக்கு, கிட்ட நின்று யாரும் பேசப்படாதுன்னு கட்டுப்பாடு. அப்ப வெளியில நின்னால வெறித்தனமா ராமசாமி பணம் கொடுத்தவன் அவனுக்கிட்ட பணம் வாங்கின குப்புசாமி வாசல் சொல்றான் பாரு, வாங்க வாங்க என்ன குப்புசாமி ராமசாமி என்ன இப்பதான் வந்தீங்களா, உங்க பணத்தை நான் இல்ல நான் சொன்னேன் வச்சிருந்த அப்படி இருமுட்டு கண்ணை திறந்து பார்த்தான்ல. பணம் கொடுத்த குப்புசாமி பூத்தோட்டத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கான். என்ன நினைப்பு அவனுக்கு, இந்த கம்யூனிட்டிக்கு கொரோனா போட்டிருக்கு, இவன் இருமை பார்த்தா இவன் நம்ம இந்த கொரோனா நம்மளுக்கு வந்து போட்டிருக்கு, இந்த 10,000 வேணா இந்த பகுதி வேணும்னா அன்னைக்கு போனவன் இன்னும் திரும்பலையா. அந்த மாதிரி சில கடன் வாங்கினவன் இருமையை சமாளிச்சிருக்கான். அப்படிப்பட்ட காலம் போய் இப்ப இந்த காலம்லாம் மாறி இப்பதான் நல்ல நிம்மதியா விட்டோம். இப்ப கூட செய்தி மறுபடியும் இன்னைக்கு யாரும் மெட்ராஸ்ல ஒரு வயசானவர் கொரோனாவில் செத்து விட்டாரு செய்தி, மறுபடியும் ஆட்ட போது போல் இருக்கு. இன்னும் எத்தனை பேருக்கு கடன் வாங்க போறோம், அதெல்லாம் சொல்றேன். என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணு, நம்ம ஏமாதா பரிமோகம் ஏமாதா பரிமோகம் நாம என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணி ஏமாதா பரிமோகம் நாம என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணி ஏமாதா பரிமோகம். தாய்மார்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கு. இப்பேற்பட்ட இடத்துல இந்த நாடகத்தின் ராத்திரி நேரத்தில் கூட அரித்திரானத்தை பார்க்கணும், அந்த கதையை கேட்கணும் கொஞ்சம். இந்த மாதிரி கூட்டம் கூட்டமா ஒரு காலத்துல பெண்கள்லாம் நாடகத்தை பார்த்தாங்க. நாடு நம்ம நாடு,
வந்து குந்திருக்காங்க கொஞ்சம் பார்த்தா தாய் என்ன அக்கா தங்கச்சிலாம் வந்து குந்திருக்கு பாரு. பெண்கள் வந்து குந்திருக்கிறத பார்க்கறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி வந்த பெண்களை நாடகம் பார்க்க விடாம அடிச்சுட்டு போய் ஒரு டிவி ஐயா இந்த டிவியில சீரியல்னு ஒண்ணு போட்டு இப்படி நாடகம் பார்க்க வரவங்களெல்லாம் வீட்டுலயே அடைச்சி அந்த சீரியல் பார்க்குற குடும்பம் எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்கு. ஐயா இந்த டிவியில நடிக்கிற நான் பொம்பளையோட டிவி சீரியல் பார்க்காதானு சொல்லல. சங்கரபாதி மாதிரி ஒரு சீதை மாதிரி ஒரு வள்ளி மாதிரி நடுவு நடுற பொம்பளை மாதிரி 100 நாளைக்கு போற மாதிரி ஒரு கஷ்டப்படுற பொம்பளை மாதிரியா காமிக்கிறோம் இல்லையா? ஐயோ இந்த டிவியில நடிக்கிற பொம்பளை என்னத்தை திம்பாலோ என்னத்தை குடிப்பாலோ ஐயா ஒவ்வொருத்தையும் பார்த்தா இம்மா மொத்தம் கை கழுதாங்கிறா. ஐயா நடந்து போனா ஒவ்வொரு சுத்து இம்மா மொத்தம் இருக்கு. ஆமா டிவியில அதான் காட்டுறான் மூஞ்சிய காட்டுறான். ஐயோ போய் சோபால குந்திட்டு நான் 2 பொம்பளை குந்திட்டு அழுவா பாரு. எதுக்கு அழுவுறா யார் வர நம்மளுக்கு தெரியாது. அவன் டிவியில அழுவுற பொம்பளை நடிக்கிற பொம்பளைக்கு சம்பளம் 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அவன் டிவியில அழுவுறா. எதுக்கு குந்தி பாக்குற நம்ம பொம்பளை சும்மா இருக்க அவன் டிவியில அழுவா எதுக்கு குந்திட்டு அவளுக்கு என்னைக்கு நல்ல காலம் பிறக்குமா? யாருக்கு 25,000 ரூபாய் வாங்குறவளுக்கு இந்த கம்யூனிட்டிக்கு மச்சான சொத்துக்கு வழி இருக்காது. இது டிவியில அழுவுல பார்த்துட்டு அவளுக்கு என்னைக்கு நல்ல காலம் பிறக்குமா தெரியலையே. இந்த ஆம்பளை என்ன இந்த மாதிரி இந்த பொம்பளையில பணத்தை பாடுபடுத்துறாங்க தெரியல. இந்த குத்துறானவள அவனை கையில ஒரு கட்டை முளைக்காதா? அவனால அந்த காயை கேட்க மாட்டாளா? அப்படின்னு மூக்கை சிந்தி போடும். புருஷனுக்கு வச்சிருக்கா பாரு ரசம். டிவியை பார்த்துக்கிட்டே இந்த மூக்கு செல்ல ரசத்துல போட்டு இது குத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளால எப்படி வருவான் சோறு போடணும்னா முதல் கரண்டி அந்த மூக்கு செல்லியை தான் முட்டு ஊத்துறது. இந்த கண்ணட்டு எடுத்து அதை வாயில் வச்சுட்டு என்னடி உப்பு குழன்னு இருக்கு அது உப்பாது பொட்டாட்டோட மூக்கு ஜல்லி தெரியாம இந்த கண்ணட்டி போட்ட போதைக்கு அப்படி சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாம் எதனால வர்றது? டிவியால வர சீரியல். அந்த ஆஹா நான் நடிச்ச கதையை ஏன் கேட்கிறேன்? அது ரொம்ப பெருமை. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். குந்திருக்க நீங்களாம் என்ன நல்லா பாருங்க. உங்க வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நான் வந்திருக்கேன். நான் எல்லார் வீட்டுக்கு இல்ல வீட்டுல இருக்க யாராரு வீட்டுல டிவி இருக்கிறவங்க அத்தனை பேர் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். என்ன நல்லா உத்து பார்த்தா தெரியும். என்ன எப்படி வந்திருக்கேன்னா நாதஸ்வரம் அப்படின்னு சன் டிவில ஒரு வெற்றிகரமான தொடர் ஓடி இப்பதான் நல்லா கைத்துட்டு தமிழா கைத்துட்டு. ஆமா நாதஸ்வரங்கிற தொடர் ரொம்ப வருஷமா சன் டிவில ஓடி போய் இப்பதான் நின்றுருக்கு. அந்த சன் டிவில வந்த நாதஸ்வரத்துல தரகரா வந்த மாரியப்பன் நான் தான். ஆமா என்ன இவ்வளவு கேட்டு நீங்க தானாங்கிற ஆமா மஞ்சப்பழி ஒண்ணு தூக்கிக்கிட்டு தோல்ல மாட்டிக்கிட்டு கக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு மஞ்சள் சுட்ட ஒரு துண்டு அப்படி போட்டுட்டு நடந்து வருவேன். மதிப்புக்குரிய மவுளி அவர்களும் அந்த படத்தை எடுத்த மதிப்புக்குரிய டைரக்டர் திருமுருகன் அவர்கள் என்னை சிறப்பான இந்த சின்ன திரையில் அறிமுக பெருமை திருமுருகன் அவர்களை ஏற்றாரும். அந்த திருமுருகன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றியும் இந்த மேடையின் மூலமாக தெரிவித்துக் கொள்வதில் அந்த நாதஸ்வரங்களை தொடரில் சிறப்பாக நடித்த மாரியப்பன் உங்கள் மத்தியில் எனக்கு பிரபலம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நாடு இப்படி போகுதுங்கிறது மனது சங்கடம். அதனால பாருங்க பார்க்காம இருக்காதீங்க. ஆனா நல்ல நாடகத்தை பார்க்க சொல்லி என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணு. நம்ம என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணு. ஏமாந்தா பரிமுகம் ஒண்ணு ஏமாந்தா பரிமுகம் ஒண்ணு நாம என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணி ஏமாந்தா பரிமுகம் ஒண்ணு நாம என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணி ஏமாந்தா பரிமுகம் ஒண்ணு. காலத்துல என்ன ஏதுன்னு கேட்க நாதி இருக்காது. இப்ப இந்த கொரோனாக்கு அப்புறம் தினைக்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. ஊசி போட்டியா மாத்திரை வாங்கினியா இது பிபிஐ செக் பண்ணியா அப்படின்னு சில பேர் வந்து கேட்கறான். நேற்று அந்த மாதிரிலாம் ஒருத்தன் என்கிட்ட வீட்டுல வந்து சும்மா பெரிய ரோட்டை வச்சுக்கிட்டு வாசல் இருக்கு மறையப்பா உன் குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் கணக்கு சொல்லு அப்படின்னா நான் பார்த்தேன். ஓஹோ இவன் ரேஸ் அட்டைக்கு ஆதார் அட்டைக்கு கணக்கு எடுக்கிறான் போட்டுருக்கு. ஆளை குறைச்சிக்கிறோம்னா மண்ணெண்ணெய் குறைச்சி விடுவோம் அரிசியை குறைச்சி விட சொல்லிட்டு உன் குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் இம்மா பெரிய ரோட்டை வச்சுட்டு வாசல் நிட்டு கேட்டான். ஆபீசர் போதுக்கு வச்சுட்டா அந்த ஆளுகிட்ட எனக்கு ஆம்பளை புள்ள 4ங்க ஆம்பளை புள்ள 4 பொம்பளை புள்ள 3 மொத்தம் 7 என் பொண்டாட்டி 1 8. இதுல என்ன பெரிய கொடுமை தெரியுமா? கணக்கு கேட்க வந்தவன் யாரு?
கல்யாணம் பண்ணி 30 வருஷமா அவனுக்கு புள்ள இல்லை. புள்ள குட்டியே பார்க்காதவன் குடும்ப கணக்கு இருக்கிறான். இந்த விவரம் எனக்கு தெரியல. அவனுக்கிட்ட போய் புள்ள குட்டியை பார்க்காத போய் எனக்கு ஆம்பளை புள்ள 4, பொம்பளை புள்ள 3, என் பொண்டாட்டி மொத்தம் 7, என் பொண்டாட்டி 1 8, நான் 9 கணக்குலடா. 8க்கு அப்புறம் 9 தானே. என் புள்ள 4, பொண்ணு 3, 7, என் பொண்டாட்டி 1 8, நான் 9 அப்படின்னு கணக்கை போட்டுட்டு கணக்கே ஆபீசர் என்ன பண்ணா நோட்டை போட்டுட்டு மகமாயிட்ட போய் நின்று சொல்றான், அடி மகமாயி என்னடி கொடுமை, 9க்கெல்லாம் புள்ள பிறகுது எனக்கு பிறகு. நான் கணக்குல 9 அந்த கம்பெனி என்ன 9 விட்டான். அந்த மாதிரி நாடு குறுக்கு புத்தியில போயிட்டு இருக்கு. நேர்புத்தியில வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், சத்தியத்தை பேசி நீங்கள் உத்தமராக வாழ வேண்டும் என்ற கருத்து விளக்குகிற நாடகம் இந்த அடுத்த நாடகம். இந்த நாடகத்தில் நடிக்கின்ற அருமையான நடிகை பெருமக்கள் யார் என்றால், நாடகத்தை அரித்தனாக வேடந்தாங்கி இன்றைக்கு நடித்து உங்கள் மத்தியிலே நல்லதொரு பெயரையும் புகழையும் பெறுவதற்காக வருகின்ற மதிப்புக்குரிய புதுக்கோட்டை சேர்ந்த துறை முருகேசன் அவர்கள் இந்த மேடையை அறிவித்தவர். அவருக்கு இணையாக துறவியாக மனைவியாக கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டவனாக கணவன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை சொர்க்கம் என்று வாழ்க்கையை தரமாக அமைத்து மற்ற பெண்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டிய சந்திரபதியாக வேடந்தாங்க நடித்து உங்கள் மத்தியிலே நல்ல ஒரு பெயரையும் புகழை பெறுவதற்கு வந்திருக்கிறார் பட்டுக்கோட்டை சேர்ந்த அன்புக்கரசி அவர்கள் இந்த மேடையிலே சந்திரபதியாக நாடகத்திலே கதகத்தானாக காரணகத்தா அறிந்துதானே ஆட்சி படைக்கின்ற விஸ்வாவத்தவனாக காலகட்டனாக மேடையிலே பேசப்பட்டு உங்கள் மத்தியிலே நல்ல ஒரு பெயரையும் புகழையும் பெற வேண்டும் என்று வந்திருக்கின்ற மன்னாருடைய நாடக நடிகர் சங்கத்துடைய மதிப்புக்குரிய ஆர்பி சண்முகத்தோர் அவர்கள் இந்த மேடையிலே விஸ்வாமித்திரன் மேடையில கொட்டுபாதி கூத்துபாதி சொன்னாங்க. இசைவைத்து உங்களை பரவசப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆறுமணி சக்கரவர்த்தி எங்களுடைய மன்னாருடைய இசைக்கலைஞரான அன்புக்குரிய பாஸ்கர் அவர்கள் இந்த மேடையிலே ஹார்மோனியம். என் ஊரு கொடுத்த பக்கம் ஏன் பாட்டு மனதில் நிற்கும், என் ஊரு கொடுத்த பக்கம் ஏன் பாட்டு மனதில் நிற்கும், நான் பாட போறேன் போதுதான். நீ தூங்கும் இளமும் தூங்கும் ஆகாய இளமும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் போதுதான். என்னோடு வாடும் இல்லை, என்னோடு நூலும் இல்லை, காத்தோடு யாரோ காத்தாடினான். என் ஊரில் கொடுத்த பட்டம் என் பாட்டு மனதில் நிற்கும், நான் பாட போறேன் போதுதான். இதில் வந்து விசிலிங் வர்றது மட்டும் அடைக்குங்க. இந்த மானிட்டர் எங்களுக்கு வர்றது அது இருந்தால் கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஏன்னா அரியலூர் மாவட்டத்தில் ஒரு 3 நாளாக கடந்துட்டு அங்கே உள்ள தண்ணியை குடிச்சுவிட்டு, ஆமாம் நேற்று ஒரு செட்டுக்கார் ரொம்ப உங்களை மாதிரி தான் நல்ல அருமையான ஆளு. நேற்று திருவையாறு பக்கத்தில் திருமாவூர்ங்கிற சேனாதிபதினு ஊர். இந்த மாதிரி தான் அண்ணன் செட்டுக்கார அண்ணன் உட்காந்துருந்துச்சு. ரொம்ப வாலிப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏத்துனேன்னு குனிஞ்சாரு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்போ சரி பாடினாரு. பாடி பார்த்தா ஒன்றும் முன்னேற்றம் இல்லை, குறையுதுண்ணே ஏத்துனேன்னு. மறுபடியும் குனிஞ்சாரு. இப்போ பாடினாரு. வர ரொம்ப குறையுது, அவருக்கு ஏறுது. இல்லையா என்ன ஒன்றும் முன்னேற்றம் இல்லையா என்ன குனிஞ்சாரு. என்னென்ன பண்ற அப்படின்னு தூக்கி காட்டினாரு. ஏத்துனேன்னு தூக்கி காட்டினாரு. வெறும் பாட்டில் நான் வாயுமை ஏற்றனால இவரு கீழே கோட்டரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒய்மை ஏற்றிருப்பாரு போட்டுருக்கு. ஆமா 3 கட்டிகள் ஏற்ற முடிச்சு விட்டு வெறும்பாட்டில் காமிக்கிறாரு. அந்த மாதிரி இல்லைன்னு சிறப்பான விழா வைத்திருக்கார். இதே வேளையில் இங்கே மிருதங்க அமைத்து வாசித்து உங்களை பெருமை கொள்வதற்கு வந்திருக்கின்ற மிருதங்க சக்கரவர்த்தி கோடையின் மன்னன் மதிப்புக்குரிய வீரபாண்டியன் அவர்கள் முருகப்பாண்டியன் அவர்கள் இந்த மேடையிலே மிருதங்கம் தபேலா
இருக்கக்கூடிய ஆல்ரெடி வாசிக்கூடிய அருமை தம்பி ஒரத்த நாடு அருகே இருக்கின்ற பாப்பா நாடை சேர்ந்த சசிகுமார் அவர்கள் இந்த மேடையிலே ஆல் ரவுண்ட் 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்தே அம்மா உன் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாழா தந்து ஊட்டி வளர்த்தே அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு அண்டாமே துசு தும்பு சேராமே தொப்பு கொடி அழுத்தழுத்து அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா வந்து நின்னா நம்ம நகாசன பேரை கேட்டு எட்டக்குடி மேடையிலே பாடு வந்தோமே உன்னோடு நான் உன்னா சேரணும் அதனாலே கண்டுகொண்டே வந்தது ஞாபகங்களை தூக்கமில்லை ராசாத்தி ஒன்றப்பு போட்டி படுத்தாலும் புகழ போட்டி படுத்தாலும் போகவில்லை ஒன்றப்பு நீ இருந்தா போதுமடி நான் இத்த ஒரு பாட்டெழுது கண்டா கண்டா பின்னால் மலையிலே பங்க வந்தாங்க அதன் பாலே ஏதோ பார்க்கிறேன் நீ என்ன போதுமடி ஒரு பாட்டெழுது கண்டா கண்டா பின்னால் மலையிலே பங்க வந்தாங்க அதன் பாலே ஏதோ பார்க்கிறேன் உனக்காக காத்திருக்கேன் உன்னோடு நான் ஒன்னா சேரும் கண்ணூருக்கு நேரமெல்லாம் கண்மணியை விட்டிடவா கட்டி அனுப்பி தலையானே ஓடிடவா கண்மணியை விட்டிடவா கட்டி அணைக்கி தலையானையே ஓடினவா தாய்மடி தேடுகிறேன் பிள்ளை போல உம்மடியே அன்பாத்தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேது சந்தோஷமா எழுதி பாடுறே தாய்மடி தேடுகிறேன் பிள்ளை போல உம்மடியே அன்பாத்தானே நானும் கேட்கிறேன் சந்தோஷமா எழுதி பாடுறேன் உனக்காக காத்திருக்கு உன்னோடு நான் உன்னா சேரும் அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். சிறப்பு சிறப்பு. இதுல இவன் சாதாரண வாத்தியம் டாட்டா இதுல கொண்டாந்தது இன்னொரு வாத்தியம் ஒன்று இருக்கு. அதை மெனக்கிட்ட ஒரு ஆள் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது பெரிய வாத்தியம். ஒவ்வொன்றையும் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் பிடிச்சி தூக்கணும். அப்பேற்பட்ட வாத்தியம். அதை வாசிக்கின்ற அன்புக்குரிய அருமை மன்னாடு இளைஞர் சங்கத்தை சேர்ந்து கிழக்கு என்று சொல்லக்கூடிய நாகராஜ் அவர்கள் வாசிக்கிற தாளம் நீதானே நாகராஜ் அடி எவனா அடிச்சு விட்டா மொட்டை அதுக்கு தலைவட்ட காட்டிட்டு நான் போனேன் அதுக்கு தலைவட்ட காட்டிட்டு நான்
போல் கரடிகள் உருங்குது நாளே கரடிகள் உருங்குது கரடிகள் உருங்க ஆத்திக்கு நாம் போன கரடிகள் உருங்க ஆத்திக்கு நாம் நீ சல சலங்குது நாளே நீ சல சலங்குது வீட்டுக்கு நாம் குமரி முழுமுழுங்குறா நாளே குமரி முழுமுழுங்குறா நாளே குமரி முழுமுழுங்குறா என்னடா வேற ஆம்பளை பேரை சொல்றாங்க நாளைக்கு பொம்பளை கிடையாது போடுறது அதை நான் நினைச்சேன் அப்படி சில பேர் அப்படியே வயட்டி கொடுக்குறது தெரியுது எனக்கு ஆமா ஏன்னா என்ன காலமோ இன்னைக்கு பொம்பளைக்கு தான் மதிப்புங்கிறது நாட்டில் நல்லா தெரியும் நான் கூட தனியா குத்திக்கிட்டு காரியா முத்துல நினைச்சு நானே திப்பிக்கிறது எதுக்குடா ஆம்பளையா பிறந்தோம் எதுக்கு பிறந்துதான் பிறந்தோம் ஒரு காலத்துல பொம்பளையா பிறக்க கூடாது ஆம்பளையா பிறக்கணும்பாங்க இந்த காலத்துல பொம்பளைக்கு தான் மதிப்பு ஏன் அந்த அக்கா எதிர்க்குது பெருமையா தான் சொல்றேன் அக்கா உட்காரு உட்காரு அப்படிப்பட்ட மேடையிலே ஆடு அழகி அப்படி சுந்தரி நாட்டியத்தாரகி கலெக்டர் ராணி புதுக்கோளை சேர்ந்த ஆடு அழகி அப்படி சுந்தரி மதிப்புடைய போதுமணி அவர்கள் இந்த மேடையிலே குந்தளிக்கும் அறிவான வடிவழகி வான்கொழில் போல் சத்தத்துக்கும் அவளை கண்டா வர சொல்லுங்க அவளை கையோட கூட்டு வாருங்க 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 கண்டா வர சொல்லுங்கன்னு அவன் கருப்பு கட்டை போயிருப்பாரு உன் கருப்பு கட்டை கிளம்பு பாரு ஆமா என்ன இருக்குதோ எது இருக்குதோ அதோடு தான் மகிழ்ச்சி இப்படிப்பட்ட பரிவாரங்களை இங்கே அமைத்து இந்த நாடகத்தை அமைத்து உங்களுக்கு சிறப்பான வழங்கி கொண்டிருக்கின்ற நாடக அமைப்பாளர் அன்புக்குரிய அறுவை அண்ணன் மதிப்புக்குரிய சென்றடமெல்லாம் திரைக்கிற ஒரு பாடை வகுத்து வெற்றி விருது கொட்டி வந்த அண்ணன் அன்புக்குரிய நமது கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் அண்ணா அவர்கள் இந்த மேடையில் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் அண்ணனுக்கு உடைய ஆதரவு என்னைக்கு தேவை தேவை வணங்குங்கள் வாருங்கள் என்று சொல்லி அடுத்த டான்ஸ் அதை ஆர்வக்குறி உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தான் இன்னும் சொன்னேன் நாதஸ்வரம்னு ஆமா அப்படிப்பட்ட இந்த நாடகத்தை கண்டுகளித்து எல்லோருக்கும் நல்லது ஒரு அன்பை தாங்கள் திருமணம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருமுடி கட்டு சபரி மலைக்கு நெய்யவில் சேதோ மணிகண்டனுக்கு இருமணி கட்டு சபரி மலைக்கு நெய்யவில் சேதோ மணிகண்டனுக்கு இருமுடி கட்டு சபரி மலைக்கு